அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், அவங்க பர்சன் இல்லைனா இந்த கனெக்ஷன் என்ன எனர்ஜியில் இருக்குது. கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். டேபிள் ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு நீங்கள் எவ்வளோ டஃப் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும், எவ்வளோ சூழ்நிலைகள் வந்து இருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெளிச்சமே இல்லை, நான் வந்து ஒரு டார்க் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுறேன். இட்ஸ் லைக் நம்ம சொல்லுவோம் லைட் இந்த எண்ட் ஆஃப் த டனல். ஒரு குகைக்குள்ளே போயிட்டுருக்கும்போது வெளிச்சமே இருக்காது, ஆனால் ஒரு சின்ன வெளிச்சம் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கணும். சூரிய ஒளி எவ்வளோ டார்க் சுச்சுவேஷன், எவ்வளோ டார்க்கில் இருந்தாலும் சின்ன ஓட்டம் இருந்தால் போதும், ஊடுருவி உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கணும். இந்த காதல் வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாலும் இந்த எண்ட், அந்த ஸ்பார்க், அந்த லைட் கண்டிப்பாக இந்த கனெக்ஷனுக்குள்ளே வந்தே தீரும். திஸ் சன் கார்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களோட காதல் வாழ்க்கையில். அது பார்த்திங்கன்னா நியூ பிகினிங் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக காமிக் எனர்ஜி இருக்குது, அதுவும் டெவிலிஷ் எனர்ஜி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் வந்து பயப்பட தேவையில்லை. ஜாகிரதை இருக்கிறதுக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த டெவில் எனர்ஜி கண்டிப்பாக வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். டெவில் வித் மூன் கார்டு வந்து இட்ஸ் லைக் எப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு இந்த மந்திரவாதியை இது பண்ணுறது, இல்லைனா வந்து ரொம்ப ஹை எண்ட் ஸ்பெல் ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா, தே ஆர் பேயிங் அண்ட் டூயிங். அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த கனெக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா, தே ஆர் டூயிங் சம்திங் வெரி டேஞ்சரஸ். பட் அது வந்து இங்கே சன் கார்டு இருக்குது. எவ்வளோ டார்க்னஸ் இருந்தாலும் சரி, அந்த டார்க்னஸ் வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது. இட்ஸ் லைக் நம்ம தமிழ் அழகாக சொல்லுவோம், மழை போல் வந்தது பனி போல் போயிடுச்சு அப்படின்னு. அப்படி தான் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வரலாம், இல்லைனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அந்த மாதிரியோடு முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கணும். அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த காதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லைனா இந்த சுச்சுவேஷனை வந்து முடிச்சிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, டெவில் வேலை காட்டுது. ஓ மை காட், ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒன்றா டெவில் வந்து ரொம்ப பெயின் கோ த்ரூ பண்ணுது. அதால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இல்லாமல் கை நழுவி போயிட்டே இருக்குது. மேபி உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லைனா இந்த காதலை உடைக்க முடியல, ஏதோ ஒன்று கை நழுவி போகுது. இல்லைனா இந்த டெவில் பண்ணுற விஷயங்கள்னால உங்கள் பர்சன் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. பிரபஞ்சம் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, நோ வரிஸ். அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த காதலை வந்து நிரந்தரமாக பிரிச்சிடுறது. இட்ஸ் லைக் அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும், நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் வந்து வாழ்க்கையில் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா தே வில் பி ஹாப்பி. அப்பா சந்தோஷம்டா சாமி அப்படின்னு இருப்பாங்க. பட் அது நடக்காது இல்லையா? பிரபஞ்சத்தோட பிளான் என்னமோ அதுதான் நடக்கும், நம்ம விதி என்னமோ அதுதான் நமக்கு நடக்கும். இது யாராவது தடுக்க நினைக்கலாம், ஆனால் அது வந்து சும்மா ஒரு ஆப்ஸ்டக்கிள் தான், அவ்வளோதான். இட்ஸ் லைக் தடை ஓட்டம் மாதிரி. உங்களோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணும், பட் அவ்வளோதான். இது வந்து இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் தாண்டி இந்த நியூ பிகினிங் வரும். அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற கேரண்டி, ஹோப். என்ன அப்படின்னா, இந்த டஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். இட்ஸ் லைக் இந்த ஸ்பெல் ஒர்க் வந்து ரொம்ப நாள் இவங்க கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. இவங்க எவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ டீப்பாக பண்ணுறாங்க, எவ்வளோ சீரியஸாக போகிறாங்க அப்படின்னு பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கடவுளும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படி, இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ஃபோக்கஸை வந்து உங்களோட புது ஆரம்பம், உங்கள் வாழ்க்கை, மேபி கற்பனை பண்ணுங்கள். இட்ஸ் லைக் உங்களோட புது வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லைனா வந்து உங்களோட ஃபுல் எனர்ஜி, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், ஓகே நான் இங்கே இருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ணணும், என்னோடய புது வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிங்க. இட்ஸ் லைக் ஒரு ஸ்டெப்பாக மாற்ற ஆரம்பிங்க. இந்த எனர்ஜி போகும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய மாற்றம் வரும். இட்ஸ் லைக் அப்படியே தலைகீழ் மாற்றம் வரும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு அந்த பேபி ஸ்டெப்ஸ் எப்போவுமே வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கட்டும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனர்ஜி. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் டோர் டு ரொமான்ஸ். ஸோ எவ்வளோ தான் இவங்க தடுக்க முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த காதல்
காதல் வந்து அந்த உண்மையான பாசத்துக்கும் நேசத்துக்கும் அது பவரே வேறு. அதை நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கை அதை என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை மலையவே வந்து மாற்றும் இல்லை. இட்ஸ் லைக் எனக்கு சரியான அந்த ப்ராவர்ப் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. மலையே நகர்த்தும். இட்ஸ் லைக் சம்திங் லைக் தட். ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். ப்ளீஸ் பிரிட்ஸ், இட்ஸ் அ டெம்பிள் பாத். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பிரபஞ்சம். இது வந்து டிவைன் கனெக்ஷன், டிவைன்லி கைடட் கனெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் மேபி உங்களோட பவரை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், இல்லைனா காதலோட பவரை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக கூட இருக்கலாம். காதல் வந்து ரொம்ப ஆழமானது. அதுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது. காதல் தான் கடவுள் மேலே நம்ம வச்சுருக்கிறதும் அதே அன்பு தான். அந்த அன்பு வந்து தூய்மையாக நம்பிக்கையோடு வைக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த பூமியில் சக்தி கிடையாது. வென் யூ பிலீவ் இட். ஸோ உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா, அவங்க நல்லவங்களா கிட்டக்குள்ள, இஃப் யூ ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி, அவ்வளோதான். உங்கள் காதல் வந்து மனசார்ந்து இருக்கட்டும், கால்குலேட்டிவாக இருக்க வேண்டாம். இட்ஸ் லைக் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க, தே ஆர் வெல் செட்டில்டு, அதனால் வந்த காதல் அப்படின்னா அந்த காதல் எப்படி நிலைக்கும்? உங்களுக்கு அவங்க யாருனே தெரியாமல் இருக்கும்போது வர காதல் தான் தூய்மையாக இருக்கும், இல்லையா? அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மனசு ஊசலாடிச்சு அப்படின்னா அது உண்மையான காதலாக இருக்காது. இட்ஸ் லைக் யூ லவ் தட் சோல், தட் என்ன சொல்கிறது, நீங்கள் காதல் தான் காதலிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட இருக்க அந்த மனசு, அந்த பியூரிட்டி, தட் அன்பு உணர முடியும், இல்லையா? அதை தான் நீங்கள் காதலிச்சிருக்கணும், அதை தான் காதலிக்கணும். அந்த மாதிரி காதல் தான் உடைஞ்சு போகாது, அந்த காதல் தான் தோல்வியை சந்திக்காது. ஸோ எங்கேயாவது உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் உங்கள் காதல் ஈஸியாக வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சு போயிடும், அது பாதை மாறிடும். ஸோ நீங்கள் ஜென்யூனாக எஃபர்ட் போடுங்க. ஆப்போசிட் பர்சன் வந்து ஜென்யூனாக இல்லை, எல்லா கேஸ்லேயும் ஜென்யூனாக இருக்க போகிறதில்ல ரெண்டு பக்கமுமே. ஸோ ஜென்யூனாக இல்லாத போது கடவுளே உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டி கொடுப்பாங்க. அப்போ அவ்வளோதான், மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க, உங்களை நீங்களே பனிஷ் பண்ணிக்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ சச் அ ஸ்வீட் ஹார்ட். இங்கே பாருங்கள், அழகாக காதலை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. எப்போடா சந்தர்ப்பம் கிடைக்கும்? தேர் டேக்கிங் ஆக்ஷன். இதுதான் டார்க் எனர்ஜி. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எனர்ஜி விட்டு முன்னாடி ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வார், இந்த டெவில் அதனால தான் பயப்படுது. அதுக்கு அதனால தான் வலி. ஏன்னா இந்த பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணாது வந்து எப்பயுமே ரொம்ப இழுத்து பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கை தான் புண்ணாகும். அந்த நிலைமையில தான் இப்போ இந்த டெவில் எனர்ஜி இருக்குது. அது ரொம்ப இழுத்து பிடிக்கிறதுக்கு பிடிச்சி அது முன்னாடி போகிற ஃபோர்ஸை அவங்களால தடுக்க முடியல. இது எவ்வளோ தான் இழுத்தாலும் அவங்க முன்னாடி போகிற அந்த முயற்சியை அவங்க நிறுத்தலை. ஸோ இந்த டக் ஆஃப் வார் தான் இப்போது உங்கள் காதல் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. உங்கள் பர்சன் வந்து கரெக்டான சமயத்தில் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஹார்ஸஸ் குதிரையும் வந்து இன்னொரு ஸ்பிரிச்சுவல் பாத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பீயிங் தான். நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட், யூ ஆர் கைடட், அதுதான் ரொம்ப அவசியம் இங்கே. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கைடன்ஸோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்கள் காதல் வந்து கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ். கலெக்டிவோட எனர்ஜி என்ன? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். வாவ், வெரி ஸ்பெசிஃபிக். சர்வீஸ், ஃபேக். இந்த டெவில் எனர்ஜி என்ன மாதிரி ஒரு டாட்டிக்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்னா, உங்கள் பர்சனுக்கு ரொம்ப அப்படியே அடிமை மாதிரி இருக்கிறது. மேபி அவங்களோட சர்வெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆளாக கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் அ சர்வெண்ட் எப்படி இருந்தாலும் பார்த்தாலும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காதல் ஒரு விஷயத்தை, போலியான அன்பு, போலியான பணிவு, நான் வந்து உங்களுக்கு இது செய்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், நான் பார்த்தீங்களா உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. காதல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. காதல் அமைதியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும், அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்ஷன் எடுக்கணும், இது வந்து நீங்கள் போய் பறைய சாத்திக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே அப்படி தான் நடக்குது. இட்ஸ் லைக் அவங்க ரொம்ப எவிடெண்ட்டாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற சர்வீஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை நீங்கள் தான் வந்து என்னோடய உண்மையான காதல், என்ன வேணால் இருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். டெவில் எனர்ஜி எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபேமிலி கூட இருக்கலாம். ஃபேமிலி டெப்பார், நான் உன்னை இப்படி நல்லா பார்த்துக்கிறேன், நாங்கள் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், உனக்கு எப்படி ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்ருக்கு, எந்த மாதிரி வேணால் சொல்ல, அதெல்லாம் பணிவுடைமை. ஆனால் அது வந்து போலியான விஷயம்.
இந்த மாதிரி ஒரு டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ளஸ் ஸ்பெல் ஒர்க் ஸ்பெல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முன்னாடி போய் ஒரு நாடகம் போடும்போது அந்த மனசு மாறிடும், அவங்க வந்து அவங்கள நம்பிடுவாங்க, ஸோ இந்த காதல் உடஞ்சி போயிடும் அப்படின்றாங்க. பட் அது வந்து ஒரு ஃபேக் எனர்ஜி, அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது வந்து டெம்பிள் பாத், இது வந்து இட்ஸ் டிவைன்லி கைடட். ஸோ எங்கே சுற்றி எங்கே போனாலும் உங்கள் பர்சனால் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்க முடியும். அதுதான் அவங்களோட டெஸ்டினி. எத்தனை சர்க்கிள் அடிக்கட்டும், எண்ட் பாயிண்ட் இங்கே தான். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கலெக்டோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். கண்டிப்பாக உங்கள் பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்சஸ்லாம் பாட்டம் டெக்கில் ஹனிமூன், ஸோ டெவில் செத்துச்சு. ஓகே, வெரி குட். பிரபஞ்சம் செய்கிறாங்க. உங்களுக்கு தேவை ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். இது வந்து டிவைன்லி கைடட் கான்வர்சேஷனாக இருக்க போது. ஸோ ரொம்ப ஓப்பனாக பேசுங்க. சில சமயம் சில விஷயங்கள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இதுதான் இவ்வளோ தான் என்னோடய எண்ணங்கள். அது வந்து சில சமயம் வந்து உங்களுக்கு வந்து அது அவங்கள காயப்படுத்தும்னு நினச்சாலும் சரி, ஐயோ இந்த விஷயம் சொன்னால் அவங்க மனசு சங்கடப்படுவாங்கன்னு நினச்சாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு கான்வர்சேஷன் ஃபுல்லாக டீப்பாக பேசி முடித்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். திரும்ப அதை வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு மேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஹேவ் திஸ் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். Honestly discuss your feelings with each other. மேபி உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கலாம், இல்லைனா ஷை டைப்பாக இருக்கலாம். பட் அவங்கள ஈஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் உங்களோட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். அது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஓகே, சரி இவன் வந்து நம்மளை நம்புறா, இட்ஸ் ஓகே, நம்மளும் வந்து இது ஓப்பனாக பார்க்கணும். ஏன்னா சிலருக்கு ஓப்பனாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இட்ஸ் லைக் கிவ் தெம் சம் டைம். ஏன்னா இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜாக இருக்குது. கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட பாஸ்ட் ஹர்ட் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கலாம். ஸோ டைம் கொடுங்க, அவங்க வந்து ஓப்பனப் ஆவாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு சே. Please spirits, collect over no contact situation, please. No contact situation energy. Collect over no contact situation energy. Collect over no contact situation energy. Very good. பாட்டம் டெக்கில் 4 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கிளிங்கியாக இருக்காங்க. மேபி உண்மையிலேயே உங்கள் பர்சனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் இருக்கலாம், இல்லைனா வந்து மேபி இந்த காமிக் எனர்ஜி அவங்க மேலே ரொம்ப கிளிங்கியாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப கிளிங்கியாக, யாரோ ஒருத்தங்க ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரொம்ப தெளிவான மெசேஜ். இதில் நான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. எனிவே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. அதாவது சூழ்நிலைகள், பிளானட்ஸ் உங்களுக்கு இந்த காதலுக்கு சாதகமாக மாறிட்டுருக்கு. எப்படி மாறுது அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து இந்த டெவில் எனர்ஜி நம்ம சொல்லும்போது இந்த ஃபேக் லவ் ஆஃபரை உங்கள் பர்சன் மேலே திணிக்க பார்க்குறாங்க, இல்லைனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ண, சம்திங் இஸ் ஹேப்னிங். ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் இது வந்து நான் பிரபஞ்சம் கொடுக்குற ஆஃபராக பார்க்கல, இந்த காமிக் கொடுக்குற ஆஃபராக தான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் வந்து அதை எடுத்துக்க தயாராக இல்லை. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டு தான் இருக்குது. பட் 2 விஷயம், இந்த காமிக் ஆஃபர், இந்த மாதிரி ஃபேக் லவ் ஆஃபர் கொடுத்தா உங்கள் பர்சன் அதை அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. அடுத்தது வந்து உங்கள் பர்சன் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. இட்ஸ் லைக் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க. மேபி ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் திரும்பின்னு இருக்கு. ஸோ உங்கள் பர்சன் இதை கரெக்டாக பிடிச்சாங்க அப்படின்னா பிரபஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நியர் ஃப்யூச்சரில். அதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போகும் இந்த பாதை. இல்லைனா வந்து கொஞ்சம் அங்கே எங்கே போய் திரும்பி அடி வாங்கிட்டு திரும்ப வரணும், அவ்வளோதான் விஷயம். 2வது, உங்கள் பர்சன் வந்து
இந்த காமிக் எனர்ஜியை விட்டுட்டு தே ஆர் மூவிங் அவே. இட்ஸ் லைக் அதுதான். மேபி அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். இது இவங்க விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த நியூ பிகினிங் வந்து இட்ஸ் லைக் பீஸ் ஆஃப் கேக். அப்படி தான். இதில் அந்த பெரிய பிரச்சனைகள் உங்களுக்குள்ள தான் பிரச்சனையே இல்லையே. இங்கே தான் அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. உங்களுக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், நியூ பிகினிங் 2 தடவை நம்ம பார்த்துட்டோம். த ஃபூல், த நியூ பிகினிங். ஸோ உங்கள் காதல் வந்து புது ஆரம்பத்தை பார்க்குறது ரொம்ப நாள் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிலேருந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ரொம்ப மேபி பாஸ்டில் உங்கள் பர்சன் வந்து இந்த காதலை விட்டு விலகி நடந்து போயிருந்துருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இல்லாத இந்த அவங்களோட சூழ்நிலை வந்து ரொம்ப இட்ஸ் லைக் உங்களோட அந்த வார்ம் தங்கில ரொம்ப கோல்டாக இருக்குது அவங்களோட லைஃப். ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஒரு லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப அவசியம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேபி அவங்க கேட்கலாம், எனக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் வந்து இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனை இந்த கனெக்ஷனுக்கு ஃபேவராக திருப்பிட்டுருக்காங்க. 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, டஃப் சைக்கிள். ஓ, நான் சொல்லலை டெவில் எனர்ஜி. இந்த டெவிலோட ட்ராமா முடிய போகுது. அதனால தான் சொல்கிறேனே, இங்கே இந்த முடிஞ்சு போச்சு இதுங்களோட ஆட்டம். இந்த ஸ்பெல் ஒர்க் ஆகட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், அது முடிஞ்சு போச்சு. இங்கே முடிஞ்சுது. ஏன்னா இந்த டெவில் எனர்ஜி தான் உங்கள் பர்சனோட லைஃப்பில் ஒரு நைட் மேரை க்ரியேட் பண்ணுச்சு. லைக் 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. டெவில் எனர்ஜியும் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை தான் கோ த்ரூ பண்ணாங்க. அவங்க அதே பெயினை தான் உங்கள் பர்சனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த டெவில் எனர்ஜி யாராக வேணா இருக்கட்டும், பட் தட் இஸ் சேஞ்சிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனை கட்டி போட்டு மேபி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேட் ஹேபிட் இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கலாம். அதை வந்து அந்த அடிக்ஷனை ஜாஸ்தி பண்ணி அவங்கள வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக அவங்க சிறகை ஒடிச்சு, சிறகு பார்த்திங்கன்னா பனியில் உறைஞ்சிருக்கு, அது பறக்க முடியாது இல்லையா, அந்த பனி வந்து உருகணும், அப்போ தான் வந்து அவங்களால பறக்க முடியும். உங்கள் பர்சனும் டிவைன் பீயிங் தான், ஆனால் அவங்களால பறக்க முடியல. ஏன் அப்படின்னா பனி உறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தே ஆர் இன் பெயின். அதனால் அவங்களுக்கு அந்த சிறகு இருக்கிறதே மறந்து போச்சு. பிரபஞ்சம் வந்து அதுக்கான சூழ்நிலையில் தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. மேபி ஒரு சின்ன வார்ம் எனர்ஜியை கொடுக்கலாம், இல்லைனா ஒரு புரிதலை கொடுக்கலாம். அந்த டெவில் எனர்ஜியை வந்து தே ஆர் கட்டிங் ஆஃப். 4 ஆஃப் ஸோ இந்த டெவிலோட ஓ மை காட் ஸ்ட்ரென்த் 4 ஆஃப் பென்டிகல்ஸ். பட் இந்த ஸ்ட்ரென்த்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெவிலிஷ் எனர்ஜி இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 8 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து உங்கள் பர்சன் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக அவங்க வந்து ஏன்னா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகுது. மேபி உங்கள் பர்சன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்செட்டாக இருக்கீங்களா, யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங், யூ ஆர் பில்டிங் சம்திங். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஃபெமினன் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் அந்த வந்து நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஹானஸ்டி, அதை வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. அதெல்லாம் தான் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட இருந்து மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான எனர்ஜி உங்களது. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ், நியூ பிகினிங் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். வாவ், அந்த திரும்ப கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்டே வரும்போது ஒரு எம்பரர் எனர்ஜிலையோ இல்லை கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிலையோ வரப்போகிறதில்ல. பட் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும். ஏன்னா 8 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே இருக்குது. அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதையோ, இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த சில நொடிகளையோ இல்லை அந்த நிமிஷங்களையோ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆகுது எப்போவுமே. அதனால் அவங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, பிரபஞ்சத்தோட டிவைன் இன்டர்வென்ஷன் இந்த புது ஆரம்பத்துக்கு உங்களுக்கு சில விஷயங்களை அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு சப்போர்ட் யூ. ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பிரபஞ்சம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் தி டிவைன் இன்டர்வென்ஷன், பிரபஞ்சம் வந்து உள்ளே வராங்க, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் திரும்புது. ஸோ டெவில் எனர்ஜி அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியில் போக போகிறாங்க, இல்லைனா உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போக போகிறாங்க. அது வந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க போகுது. ஸோ உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த், ஹார்ட் ஒர்க். யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். ஓ மை காட், 4 ஆஃப் பென்டிகல்ஸ் அகெயின், த மெஜிஷியன். பாட்டம் டெக்கில் த மூன், சைக்கிக்.
இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கீழேருந்து இந்த டெவில் எனர்ஜிலாம் வந்து உங்கள பார்த்து குறைச்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு நரி, ஒரு நாய். அ ஸோ நீங்க வந்து சூரியன பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு பிரச்சனை? அது மாரி தான் நீங்க நிலால படுத்துட்டு, உங்க வி உங்க சிறகுகள ரெஸ்ட்ல போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க அப்படி தான் இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, யூ நோ. எனக்கு தெரியும் ஓகே. நான் அத தான் பண்ண போறேன். நான் அத பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான். நீங்க கத்துறீங்க, குலைக்கிறீங்க. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். அப்படி தான் இருக்கீங்க. ஆ நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ வந்து நான் நீங்க ரொம்ப கிளிங்கியா இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் சம்திங். உங்களோட ஈக்குவல் கவுண்ட் பண்ண அதாவது 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அந்த பற்று ரொம்ப அழகா இருக்கும். உங்க 2 பேத்துக்குள்ளயும். இட்ஸ் லைக் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்களும் அவங்கள விட்டு தர மாட்டீங்க. அவங்களும் உங்கள விட்டு தர மாட்டாங்க. அப்படிதான். நீங்க அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாரி ஒரு அழகான வாழ்க்கை தான் இப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் திரும்பிட்டுருக்கு. உங்களுக்கு தேவை என்ன கொஞ்சம் ஸ்ட்ரென்த், ஹார்ட் ஒர்க், ட்ரஸ்ட். இந்த காமிக் எனர்ஜி உங்க வாழ்க்கைய விட்டு வெளியில போறதுக்கான அந்த டைம். ஸோ நம்பிக்கையோட இருங்க. காதல வந்து ரொம்ப தெய்வீகமா பாருங்க. அது வந்து உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்தி புரட்டி போடும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல அழகான எனர்ஜி. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.